கடவுளை விளக்கம் செய்ய வேண்டும் என்று திருவள்ளுவர் நினைக்கிறார். கடவுள் என்ற பொருள் சூக்கும பொருள். சூக்கும பொருளினை நாம் தெரிந்து கொள்ள முடியாது, காட்சியளவிலே தெரிந்து கொள்ள முடியாது. பிற்காலத்திலே வந்த நாத்திகர்கள் அளவைகளிலே பின்னாலே வந்த 2 அளவுகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு உண்மையை நாம் அறிவதற்கு 3 அளவைகள் தான் வழி செய்யும். அளவை என்பது லாஜிக் என்று நேற்றே உங்களுக்கு சொன்னேன். ஒரு உண்மையை 3 வகையாகத்தான் நாம் அளந்து அறிய முடியும். அந்த 3 அளவை என்னவென்றால், ஒன்று புலன்களால் காண்பது, அது காட்சி அளவை என்று சொல்லப்படும். பிரத்யட்ச பிரமாணம் என்று அதற்கு வடமொழியிலே பெயர். மொழியை எதிர்க்கிறோம் என்று வடமொழியின் பல உத்தம விஷயங்களை இழந்து போனோம். பிரத்யட்ச பிரமாணம் என்று காட்சி பிரமாணம். ஒன்றை நான் இப்பொழுது இந்த மைக் இருக்கிறது என்று சொல்கிறேன் என்றால் அதற்கு நான் வேறொரு பிரமாணமும் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. உங்கள் கண்ணாலே இதை காண முடியும், காட்சி பிரமாணம். சில விஷயங்களை கண்ணாலே காண முடியாது, காண தேவையில்லை. கண்ணாலே காணாமலே சில பொருள்களினுடைய உண்மையை நாம் அறிய முடியும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், கண்ணாலே காணுகிற பொருள்களினுடைய தொடர்பை அவதானித்துக் கொண்டிருக்கிற நாங்கள் அந்த தொடர்பு பற்றி ஒன்றை காணுகிற பொழுது மற்றொன்றை காணாமலே கண்டதாய் சொல்ல முடியும். இதற்கு அனுமான பிரமாணம் என்று பெயர். கருதல் அளவை என்று தமிழிலே இதை சொல்வார்கள். நெருப்பை மூட்டுகிறோம் அடுப்பிலே. நெருப்பு மூழ்கிற பொழுதெல்லாம் அதனோடு புகை வருகிறது, அது இயல்பு. ஆகவே நெருப்பை காணுகிற இடத்திலே எல்லாம் புகையை கண்டு பழகிய நாங்கள் ஒரு பாதை ஊடாக நடக்கிறோம், ஒரு மலை தெரிகிறது, அந்த மலையிலே புகை வருகிறது. நெருப்பை காணவில்லை, புகை வருகிறது. புகைக்கும் நெருப்புக்குமான தொடர்பு நம் மனதிலே ஏற்கனவே பதிவானது. அந்த பதிவு கொண்டு புகையை கண்டதும் புகை இருக்கிறபடியால் அங்கே நெருப்பு இருக்கிறது என்று ஊகிப்பது அனுமான பிரமாணம். இது அனுமானித்து அறிகிற பிரமாணம். ஒன்றை வைத்துக்கொண்டு இன்னொன்றை அறிவது. மற்றொரு பிரமாணம் இருக்கிறது, உயர்ந்தோர் சொல்ல கேட்பது. ரொம்ப தெளிவா இந்த 2 விஷயத்தையும் கோடிட்டுக் கொள்ள வேண்டும். எல்லாரும் சொல்ல கேட்பது அல்ல, உயர்ந்தோர் சொல்ல கேட்பது. யார் உயர்ந்தவர்கள் என்றால் அதற்கு பெரிய விளக்கங்கள் சொல்லுகிறார்கள். அதெல்லாம் சொன்னால் பிறகு இன்னும் சொற்பொழிவு நீண்டு கொண்டு போய்விடும். எவருக்கு யோக காட்சி இருக்கிறதோ அந்த காட்சியினாலே உண்மையை உணரக்கூடியவர்கள் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்வது, இது ஒரு பிரமாணம். இந்த பிரமாணத்தை நாம் நிராகரிக்க முடியாது. இதற்கு ஆகம பிரமாணம் என்று பெயர். இதை தெரிந்து கொள்ளுங்கள். காட்சி பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம், இந்த 3லே ஒன்றாலே தான் நீங்கள் உண்மையை அறிகிறீர்கள். இதை மறந்து போகக்கூடாது. பழைய காலத்திலே இந்த 3ம் சுத்தமாக இருந்தது. காட்சி பிரமாணம் சுத்தமாக இருந்தது, அனுமான பிரமாணம் தீர்மானமாக இருந்தது, ஆகம பிரமாணம் உத்தமர்கள் சொல்ல கேட்டோம். இப்ப நான் சும்மா உங்களை கேட்கிறேன், இந்த பிரமாணங்களுக்குள்ளே நாங்கள் எப்படி அகப்பட்டிருக்கிறோம் என்ற உண்மை உங்களுக்கு தெரிவதற்காக கேட்கிறேன். சந்திரனிலே முதல் கால் வைத்தவர் யார்? சும்மா நமக்கு ஒரு அளவுல தெரியும், நீல் ஆம்ஸ்ட்ராங்கோ அப்படின்னு சொல்லுகிறோம். நான் இப்ப எனக்கு இதுகள் தான் எனக்கு தான் தெரியாண்டா உங்களுக்கும் தெரியாத போலதான் கிடக்குது. முதல் ஒருவர் போய் சந்திரனிலே கால் வைத்தார், அவர் பெயரை சொல்லுகிறோம். இப்ப நான் கேட்கிறேன், கேட்ட உடனே இந்த பெயர் சொல்லுகிறீர்களே, அவர் கால் வச்சதை நீங்க எத்தனை பேர் பார்த்தீர்கள்? எத்தனை பேர் பார்த்தீர்கள்? ஐயா சொல்லுகிறார், தொலைக்காட்சியிலே பார்த்தேன் என்கிறார். தொலைக்காட்சியிலே காட்டுகிற காட்சி அதே காட்சி தான் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? இன்றைக்கெல்லாம் எத்தனையோ காட்சிகள் காட்டப்பட்ட பிறகு அது பொய் தொலைக்காட்சி என்கிறார்கள். நான் சும்மா பொதுப்படத்தான் சொல்றேன், நீங்க ஒன்றும் வம்புக்கு சிரிச்சு என்ன மாட்டி விட வேண்டாம். ஆகவே நாம் நம்பிக்கை கொள்கிறோம், சில பேரிலே நம்பிக்கை கொள்கிறோம். தொலைக்காட்சி சொல்கிறது, வானொலி சொல்கிறது, பேப்பர் சொல்கிறது. இன்றைய ஆகம பிரமாணங்கள் எல்லாம் இவைதான். எவனும் எவரையும் மாற்றக்கூடியவனை எல்லாம் உயர்ந்தவனாக்கி
அவன் கூற்றை ஆகம பிரமாணமாக்கி அதை சத்தியமா நம்புகிறோம். உயர்ந்தவர்களாகிய பெரியோர் சொன்ன ஆகம பிரமாணங்களிலே ஐயப்பாடுகளும் கேள்விகளும் ஆராய்ச்சியும் ஆய்வும் செய்து கொண்டிருக்கிறோம். சாதாரணமானவர்கள் ரொம்ப இன்றைக்கொன்று சொல்லி நாளைக்கொன்று சொல்லி நாளை மறுநாள் ஒன்று சொல்லக்கூடியவருடைய வார்த்தைகளை எல்லாம் பிரமாணமாக கொண்டு மிக சான்றோர்களாக இருக்கக்கூடிய திருவள்ளுவர், கம்பர் போன்றவர்களை ஆய்வுக்குட்படுத்த வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதுதான் நம் நிலை. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். ஆகம பிரமாணம் என்றால் என்ன என்று கேட்டால் வேறொன்றும் இல்லை, உயர்ந்தவன் சொல்ல வேண்டும். அவன் சொன்னால் அப்படியே நான் கேள்வி இல்லாமல் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை அறிவுலகம் ஏற்குமா என்று ஒருவேளை அம்மா கேட்கக்கூடும். ஒருவர் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்வதா? ஏற்கிறோம். டாக்டரிடம் போகிறோம், நம் வருத்தத்தை சொல்கிறோம். அவரெல்லாம் சோதித்து பார்த்து விட்டு மருந்து எழுதி தந்து இதை காலம் 2 நேரம் போடுங்க, 3 நேரம் போடுங்க, பின்னேரம் போடுங்க சொல்லுகிறார்கள். 6வது அது பற்றி ஆராய்ச்சி பண்ணி மருந்து போடுகிறீர்களா? நான் கேட்கிறேன். டாக்டர் தருகிறார் மருந்து, அந்த மருந்தை வாங்குகிறோம். அவர் எப்படி போட சொன்னாரோ போடுகிறோம். அடுத்த நாள் மேலெல்லாம் தடிக்கிறது போனா இந்த டேப்லெட் உங்களுக்கு ஒத்துக்கொள்ள வேறு டேப்லெட் தருகிறார். அதுக்கும் காசு கொடுத்துட்டு வர்றோம். இப்போ சில விடயங்களில் ஆகம பிரமாணத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும்.